இந்த காலத்தில் ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்க பெண்களோட பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கொண்டாடி வளர்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா ஒரு பெரிய ஹீரோவாக தெரியுதா. அப்படி இருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க சேஞ்ச் ஆகிறதில்ல. அந்த அப்பா மேலே உள்ள பாசத்தை புருஷனை நாயை கூட மதிக்கிறதில்ல. அதனால் என்ன ஆகுது, பிரச்சனை வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அப்பாங்களுக்கும் ரொம்ப பெருமை, ஐயா கல்யாணம் கூட என் பொண்ணு எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அது வந்து அந்த பெண்ணோட பர்சனல் வாழ்க்கையில் அது ரொம்ப அடிபட்டு போகுது. அது வந்து இவங்களும் புரிஞ்சுக்கிறது இல்லை, அந்த பெண்ணும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் வந்து நிறைய இடங்களில் அப்பா பாசங்கிறதே ஒரு பெரிய காரணமாக டைவர்ஸ் வரைக்கும் போகுதுன்னு சொல்லி இது ஒரு அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இது நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். உண்மையாக கூட இருக்கலாம். அதனால் வந்து கொஞ்சம் வந்து பேரண்ட்ஸு தான் வந்து பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது புரிய வைக்கணும். இனிமேல் எனக்கு என்னோட மேலே பாசம் இருக்கிறது முக்கியம் இல்லைம்மா, அது கூட முக்கியம்தான். ஆனால் உன் புருஷனுக்கும் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். எனக்கு என்ன கொடுக்குறியோ அதே இம்பார்ட்டன்ஸ் புருஷனுக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போது இந்த சண்டைகள் வராமல் இருக்கும்னு சொல்லி இப்போது ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது திங்க் பண்ண வேண்டிய விஷயந்தான். அதை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.